ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ். பட் நிறைய வேரியேஷன் இருக்குது. நான் ஒன்றமாங்க வேரியேஷன் இன்றைக்கி பண்ணுறேன். அது கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பருப்பு தொகை, இது ரெண்டும் ஒரு காம்போ டிஷ்ஷாக பண்ணுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் காய்க்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பருப்பு துவையலுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க கிச்சனில் போய் பார்ப்போம். இப்போது நான் பருப்பு துவையல் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பருப்பு துவையலுக்கு போட்ட கடாய் சுட்டெடுத்து நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டேன். இது 100 கிராம் இருக்கும். 100 கிராம் துவரம்பருப்பு, அதே மாதிரி 100 கிராம் கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் கைவிடாமல் செவக்க வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அவசரப்படக்கூடாது. எக்காரத்தை கொண்டும் கருத்துடக்கூடாது. இது நல்லா அந்த செவப்பாக வறுபட்டால் தான் நமக்கு அந்த பருப்பு துவையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்துக்கு பார்க்குறதுக்கு அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கும். கருத்துருத்துனா அந்த கலர் மாறிடும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்காக நான் இந்த கத்திரிக்காய், இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த குட்டி கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பெருசாக இருக்குல்ல, அது நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி ஒரு கீறிட்டு உள்ளே பார்த்துருங்க, பூச்சி ஏதானு இருக்கான்னு. எதுவும் இல்லை. இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் அந்த மேலே இருக்கிற காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பேக் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கோம். இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும். ஃபுல்லாக அதை நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இதில் தண்ணி, இந்த தண்ணி விட்டு 1 hour இந்த பருப்பு அப்படியே ஊறட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் காய்க்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சில பொருள்களை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சில பொருள்களை போட்டு வறுப்போம். வறுத்ததை ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த என்டர் ப்ரிப்ரேஷன் நான் நல்லெண்ணெய் தான் பண்ண போகிறேன். நான் வறுக்கிறதுக்காக ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லா பொருளும் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதுலேயே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுலேயே 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, நான் போட்டிருக்கிறது வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுலேயே 5 டீஸ்பூன் தனியா சேர்க்குறேன். 1 2 3 4 5 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். இதிலே 3 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு ஒரு 3 டீஸ்பூன். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்ருக்கேன். இந்த எள்ளு நல்லா பொரியும். இதுலேயே கொஞ்சம் கோபுரம் மாதிரி 4 டீஸ்பூன் தேங்காய், 1 2 3 4 டீஸ்பூன் தேங்காய் இதையும் இதில் வறுத்துருங்க. வறுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கிற சூட்லேயே அந்த தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுரும். இது நல்லா ஃபுல்லாக இப்போ ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்ம வறுத்ததை நல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருப்பேன். சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த எண்ணெய் சூடானோன்னு இந்த கத்திரிக்காயை வந்து இந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். எண்ணெய் சூடாக நான் இந்த கத்திரிக்காயிலேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா இதில் போடுறேன். இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான ஒரு 1/4 உப்பு, இப்போ நம்ம போட்ட கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக 3/4 பதத்துக்கு வந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துகிறேன். நான் இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறேன்னா, இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம குழம்புல போடும்போது குழையாமல் அந்த முழு கத்திரிக்காயாகவே இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுறதுனால நம்மளோட அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட குழம்போட டேஸ்ட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். இல்லை இதெல்லாம் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க டேரெக்டாகவே அடுத்தடுத்து இந்த ப்ராசஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நான் பண்ணுறதை அப்படியே கேரி அவுட் பண்ணிவிட்டு கடைசியாக கத்திரிக்காய் எப்போ சேர்க்கணும் அப்போ நீங்கள் சேர்த்து கூட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல சாப்பாடுக்கும் எக்ஸலன்ட் சாப்பாடுக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்காக தான் பண்ணுறது. இப்போ நான் இந்த கடாயிலேருந்து கத்திரிக்காயை மட்டும் எடுக்கிறேன். அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம அந்த வதக்கின எண்ணெயில் பேலன்ஸ் எண்ணெய் நான் அப்படியே வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் இப்போ நல்லா சுட்டுன்னு இருக்குது. அதில் வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சுன்னு இருக்குது. நான் அதில் ஒரு 6 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு 10 பல் பூண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்க்குறேன். நம்ம போட்ட பூண்டு நல்லா இப்போ ரோஸ்டாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு. நான் இதுலேயே நறுக்கி வச்சுருக்கிற அதே சின்ன வெங்காயம் அது ஒரு கைப்பிடி சேர்க்குறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கியிருக்கேன். அதை வந்து சேர்த்துறேன். நம்ம அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்காக வறுத்த அந்த கடலை பருப்பு, வேர்க்கடலை, தனியா, தேங்காயெல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம போட்ட அந்த தனியா பொடியை வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வறுத்தது வந்து இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்ல இப்போ செவக்க வறுபட்டு எடுத்து நான் வந்து 2 தக்காளி நல்ல பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியை இப்போ சேர்க்குறதுல
நான் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சின்னதாக இருக்கிற ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.25 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். டீப்பாக ஒரு ஸ்பூன் காரப்பொடி, தனி காரப்பொடி சேர்க்குறேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் டீப்பாக தனியா, மசாலாவெல்லாம் போட்டு நல்ல ஒரு பெரட்டு. மசாலா போட்டு ஒரு பெரட்டிட்டு 2 மினிட்ஸில் நான் ஒரு டம்ளர் வெந்நீர் சேர்த்து இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வில் வெயிட். இப்போது நம்ம போட்ட பவுடர்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போய் சைடில் வந்து எண்ணெய் திரண்டு வருது. இந்த நேரத்தில் நான் கரைச்ச புளி வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 2 கரண்டி சேர்க்குறேன். திக்காக கரைச்ச புளி நான் ஒரு 2 கரண்டி சேர்க்குறேன். நான் சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு. இந்த புளித்தண்ணி கொதிச்சு வரத்துக்கு கொஞ்சமாக ஹாட் வாட்டர். நான் ஏன் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக. பச்சை தண்ணி சேர்த்தோம்னா மறுபடியும் அது குக்கானதெல்லாம் மறுபடியும் தண்ணி சூட்டுக்காக வெயிட் பண்ணிடணும். அதனால் சுடு தண்ணி போட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம போட்ட புளி நல்ல ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் அரைச்ச பேஸ்ட் நான் அப்படியே சேர்த்துறேன். இப்போது இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஹாட் வாட்டர் தான் சேர்க்குறேன். இப்போது இந்த நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது. நான் இதில் வந்து கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு ஸ்பூன் விட்றேன். இது வந்து நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் பொறுமையாக கொதிக்க விடுங்க. அந்த கொதியல் தான் வந்து இந்த குழம்பு வந்து ஃபைனல் டேஸ்ட்டை டிசைட் பண்ணுறது. எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுத்து. நான் இதில் பச்சையாக கருவேப்பிலை சேர்க்குறேன். அது கூடவே மேலே நல்ல ஒரு டீப் ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் தயார். நான் சொன்னேன்ல எதனால் அதை முதல்ல வதக்கினேன்னு. கத்திரிக்காய் பார்த்தீங்களா, இவ்வளோ வெந்ததுக்கப்புறம் கூட குழையலை. அந்த கத்திரிக்காய் முழு கத்திரிக்காயே இருக்குது. அந்த முழு கத்திரிக்காய் இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல நம்ம வந்து எண்ணெய் போட்டு அதை தனியாக வறுத்ததுனால தான். வெந்தப்புறம் கூட அந்த கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் அப்படியே இருக்குது. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் காய்க்கு கூட காம்பினேஷனாக ஒரு பருப்பு தொகையில் சொன்னேன். அந்த பருப்பு தொகைலுக்கு நம்ம வந்து பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து ஒரு 1 hour ஊற வச்சுருக்கோம். இப்போ அரைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு 3/4 கப்பு மிளகு போட்டிருக்கேன். இதுலேயே ஒரு 3 டீஸ்பூன் to 4 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துப்பேன். தேங்காய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபைன் கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு உப்பு போட்டுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட பருப்பு தொகையில் தயார். ஒரு 3 டீஸ்பூன் நான் தேங்காய் சேர்த்து
அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு இதை முதல்ல அரைச்சிப்போம். ஸோ இதுலேயே நம்ம இந்த பருப்பு நம்மளோட பருப்பு தொகைகள் சொன்னான்ல, அந்த வறுக்கிறது சரியாக வறுத்தா இது வந்து கலர் மாறாமல் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மையாக அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்ச வேண்டியது. இதுக்கு தாளிப்புலாம் கிடையாது, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கனோ அதே மாதிரி செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு டெட்லி காம்பினேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்கள், முதல்ல எண்ணெயில் வந்து வறுத்ததுனால கடைசி வரைக்கும் அது அப்படியே இருக்குது பாருங்கள், வெந்திருக்கு ஆனால் ஸ்மாஷ் ஆகலை. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் தயார். இது கூடவே நம்ம பண்ணியிருந்த அந்த இதுக்கு காம்பினேஷனாக பண்ணியிருந்த பருப்பு தொகையல் அதுவும் தயார். இந்த மாதிரி இருக்கணும் அந்த பருப்பு தொகையல். ஸோ இது ரெண்டு காம்பினேஷன். நல்ல சுடசாத்தில் நெய் விட்டு இந்த பருப்பு தொகையில் கலந்துட்டு அதுக்கு வந்து அந்த குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி நல்ல சுடுசாத்தில் நல்லெண்ணெய் விட்டு அந்த குழம்பை பிசைஞ்சிட்டு இந்த பருப்பு தொகை தொட்டு பாருங்கள். ரெண்டும் டெட்லி காம்பினேஷன், ஒரு எக்ஸலண்ட் காம்போ டிஷ்ஷு. நான் பண்ண மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள், எனக்கு கிடைச்சா அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். நிச்சயமாக நான் நம்புகிறேன் உங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு வாட்டியான இந்த டிஷ்ஷை செய்வீங்கன்னு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.